கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 4வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கே இருந்து தாழ குதியும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். இங்கேயும் ஒரு உப்பரிகையை நாங்கள் பார்க்கிறோம். முதல் பகுதிகளிலே நாங்கள் பார்த்தோம், தாவீது ஒரு உப்பரிகையில் அங்கே இருந்தான், அப்சலோம் ஒரு உப்பரிகையில் இருந்தான். அங்கே 2 இடத்திலேயும் அங்கே பார்க்கிறோம், அந்த மேலிடத்திலே பாவம் தான் உண்டானதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பிசாசானவன் சோதிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே நிறுத்தி, இங்கே இருந்து தாழ குதியும் என்று சொன்ன பொழுது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த மேலிடத்தில் இருந்தார், மேல் ஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் அவர் அங்கே பாவத்துக்கு உட்படவில்லை, அவர் அங்கே தீமைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர் அங்கே எதிர்த்து நின்றார் என்று பார்க்கிறோம். எதை கொண்டு எதிர்த்து நின்றார்? தேவனுடைய வார்த்தையை சொல்லி அதட்டினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னது, அதற்கு இயேசு, பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் பட்டியத்தை கொண்டு அவர் அந்த உப்பரிகையை அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். அவரை போல ஒருவரும் இல்லை, அவரே மேன்மையானவராய் இருந்தார். ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், அவர் தன்னை அந்த இடத்திலே தாழ்த்தி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, வார்த்தையை, அவருக்குள்ளே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கொண்டு அங்கே பிசாசை அவர் தோற்கடித்தார். அங்கே முதல் பகுதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம், தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் பிசாசு அங்கே வைத்த பரீட்சையிலே தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை மேற்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை கொண்டே அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் யாராக இருந்தாலும், எந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை அவசியமானது, வார்த்தை முக்கியமானது. பிசாசை மேற்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை கொண்டே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற வார்த்தையை கொண்டே நாங்கள் ஜெயமெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது தான் நாங்கள் பிசாசை தோற்கடிக்க முடியும். அதனாலே அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நாங்கள் முன்னிறுத்துவோம். அவருடைய வார்த்தை தான் ஜீவனாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெயமாக இருக்கிறது. இயேசு மேற்கொண்டார், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்களும் மேற்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையை பிடித்து, வார்த்தையின் கருக்கினாலே நாங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வார்த்தையை கொண்டு பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் அழித்தீர் என்று பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு சோதனைகளிலே இருந்து ஆண்டவரை நீர் வெற்றி பெற்றீர் என்று பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே என்னுமாய் நாங்கள் வார்த்தையை கற்றுக்கொள்ள, என்னுமாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாங்கிக் கொள்ள, என்னுமாய் உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.